சிவா அம்மு கலை குடும்பத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய எனது அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நம்ம அப்பா பார்த்தீங்கன்னா குரு பூஜை பண்ணீங்க, அமைப்பாளராக இருக்காரு. இத்தனை கலைஞர்கள் நம்ம ஆரணியில இருந்து போயிக்கிறோம் அப்படின்னா நம்ம அரியாத்தம்மன் கோவில் தான். இங்க இருக்கக்கூடிய எத்தனையோ கலைஞர்கள் நாடகம் ஆடிட்டு வந்து உறங்கக்கூடிய ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு இடமா நம்ம அரியாத்தம்மன் கோவில் நமக்கு இருந்திருக்கு. அந்த மாதிரி நம்ம அரியாத்தம்மன் கோவில்ல இன்னைக்கு நம்ம அப்பாவுடைய 12ஆம் ஆண்டு குரு பூஜை நடக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் சொல்லி வந்திருக்கீங்க, அப்பா மேல இவ்வளவு பாசத்தோட வந்திருக்கீங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் இன்னைக்கு நிறைய மன்றங்களுக்கு வந்து இன்னைக்கு நாடகம் இருக்கிறதுனால நிறைய பேரால வர முடியாம போச்சு. வந்திருக்கக்கூடிய கலைஞர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாரும் இன்னைக்கு நம்ம அப்பாவுடைய குரு பூஜையை நல்லபடியா முடிச்சு, அதே போல நம்மளுடைய கலைஞர்கள் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பேசணும். அக்கா ஒவ்வொரு ஆண்டும் போன வருஷம் நம்ம அந்த ப்ரோக்ராம் பண்ணதுல இருந்து நீங்க எல்லாருமே என்ன கேட்டுட்டு இருக்கீங்கன்னா, ஒவ்வொரு ஆண்டும் இதே போல ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டே இருக்கீங்க. இங்க வந்து நிறைய மீட் பண்ணி எல்லாரும் சந்தோஷமா மகிழ்ச்சியா பேசணும், நமக்குன்னு ஒரு நாள் அப்படி பண்ணணும் அப்படின்னு யார் யாருக்கெல்லாம் ஆசை இருக்கு? எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம எல்லாரும் நமக்காக கலைக்காக தினந்தோறும் ஓடிக்கிட்டே இருக்கோம். ஒரு நாள் உங்க எல்லாரையும் கௌரவப்படுத்தணும், ஒரு நாள் நம்ம அண்ணனுங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நம்ம ஒரு கலை குடும்பமா நம்ம எல்லாம் இவ்வளவு ஒரு குடும்பத்துல நம்ம இவ்வளவு பேர் இருக்கோம் அப்படிங்கிறத பேசணும், பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நம்ம ஏற்பாடு பண்ணணும். நிறைய பேரோட அது ஒரு வேண்டுகோளா இருந்தது. நான் கூப்பிட்ட இந்த கொஞ்ச நேரத்துல ஒரு 12 மணி நேரத்துல இவ்வளவு. இப்ப எனக்கு என்னன்னா, நம்ம வந்து போன வருஷம் மண்டபம் எடுத்து மீட்டிங் பண்ணும்போது ஒவ்வொரு கலைஞரும் ஒவ்வொரு மன்றத்தையும் கூப்பிட்டு ஒவ்வொரு மன்றத்துல இருக்கக்கூடிய கலைஞர்களையும் மேடையில கௌரவப்படுத்தி அவங்களுக்கு ஷீல்டு கொடுத்தோம், சால்வை போட்டு அவங்களை மரியாதை பண்ணோம். ஏன்னா ஒவ்வொரு ஊரும் என்ன வந்து பெருமையா பேசுதுன்னா அதுக்கெல்லாம் காரணம் நீங்களாம் தான். உங்களை கௌரவிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில நான் அதை பண்ணேன். ஆனா எனக்கு இந்த ஆண்டு என்ன தோணிட்டே இருக்குன்னா, அதாவது ஒரு நாடகக்காருக்கு பொண்ணு கொடுக்கறது ரொம்ப பெரிய விஷயம். அந்த கஷ்டத்தை எங்க அப்பா பட்டிருக்கிறத என்கிட்ட அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அப்படி இங்க இருக்கிற ஒவ்வொரு கலைஞர்களுக்கும் வீட்டுல இருக்கிற எங்க அண்ணிங்க, எங்க சித்திங்க, பெரியமாங்க பர்மிஷன் கொடுக்காம நீங்கெல்லாம் கலைத்துறைக்குள்ள வர முடியாது. இன்னைக்கு எத்தனையோ கலைஞர்களை கூட வீட்டுல போக கூடாதுன்னா சொல்றாங்க. ஆனா அதையும் மீறி இத்தனை கலைஞர்கள் நம்ம சிவாமோ கலை குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு 2000-3000 கலைஞர்கள் நாடகத்துக்கு வராங்க, நம்ம அப்பா பேரை காப்பாத்துறாங்கன்னா அதுக்கெல்லாம் காரணம் வீட்டுல இருக்கக்கூடிய தாய்மார்கள். எங்க அண்ணிங்களெல்லாம் கூப்பிட்டு நெக்ஸ்ட் டைம் நம்ம பண்ண போற ப்ரோக்ராம் ஃபேமிலியோட தான். எங்க அண்ணன் வந்து வாங்குறாரு, சங்கரன் வர்றாருன்னா கூட அண்ணி வரணும், அன்னிக்கும் மரியாதை செலுத்தணும், அண்ணாக்கும் மரியாதை பண்ணணும். அந்த மாதிரி எனக்கு வந்து குடும்பமா ஒரு நிகழ்ச்சி நம்ம பண்ணணும். குடும்பம்னா நம்ம தான் குடும்பமா, அப்போ வீட்டுல இருக்கிற அண்ணிங்களும் நம்ம குடும்பம் தானே. உங்க எல்லாரையும் கூப்பிடுற மாதிரி வீட்டுல இருக்கிறவங்களையும் கூப்பிட்டு நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆசை. நம்ம சிவா அம்மு கலை குடும்பத்துல இருக்கவங்க நம்ம இது வரைக்கும் அந்த பண்ணதில்லை. அந்த மாதிரி நம்மளே பார்த்து மகிழ்ந்துக்கிறதுக்கு நம்ம கலைஞர்கள் ஒவ்வொருத்தரையும் மாத்தி மாத்தி மகிழ்விக்கிறதுக்கு நம்ம ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணணும். அதுக்கு கூட நம்ம குடும்பத்தோட எங்க அண்ணிங்கெல்லாம் வரணும், குட்டீஸுங்கெல்லாம் வரணும், ஒவ்வொருத்தரையும் மேடையில ஏற்றி நம்ம கௌரவிக்கணும்ன்ற ஆசை வந்தது. அதுக்கு ஒத்துமையா இருந்தீங்கன்னா நம்ம எல்லா கம்பெனிகளும் ஒண்ணு சேர்ந்து ஒரு நாள் நம்மளுக்கான ஒரு விழாவை நம்ம கொண்டாடணும் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம். உங்க எல்லாருக்கும் அந்த எண்ணம் இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அதை நம்ம செயல்படுத்துவோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியான நாள். நிகழ்ச்சி இந்த குரு பூஜை நடத்தி கொண்டிருக்கின்ற சிவா குழுவினருக்கும் ஐயா அவர்களுக்கும் மீண்டும் மீண்டும் எங்கள் வேலுமான் நடிகர் சங்க சார்பாக தமிழ்நாடு நாடகம் மற்றும் நாட்டுப்புற கலைஞர்கள் மாநில நலசங்க சார்பாகவும் நன்றிகளையும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அவருக்கும் எங்களுடைய வேலுமான் நடிகர் சங்க சார்பாக ஒரு நினைவு பரிசு வழங்கி மகிழ்கின்றோம். இயல் இசை நாடக மன்றத்தின் பொதுக்குழு நிர்வாகக்குழு உறுப்பினருமான எங்கள் மரியாதைக்குரிய ஆரணி வாசுதேவன் ஐயா அவர்களுக்கு எங்கள் வேலுமான் நடிகர் சங்க சார்பாக பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கின்றோம். தென்னிந்திய நடிகர் சங்கத்துடைய செயற்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய வாசுதேவன் அவர்கள் நல்ல வழிகாட்டி அவரிடம் சென்று எல்லா உதவியும் கேட்டால் கண்டிப்பாக செய்ய தயாராக இருக்கிறோம். அவர்களுக்கும் நாங்கள் எங்களால் முடிந்த உதவிகளை செய்ய எப்பொழுதும் காத்திருக்கிறோம். இந்த விழா ஒரு அதிசயமான விழா. காரணம் என்னவென்றால் சிவா அவர்களுடைய குரு பூஜையில் கலந்து கொள்வதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். இங்கே வந்த பிறகுதான் எங்களுக்கு அது தெரியும். அதற்கு முன்னாடி விசால் அவர்கள் வருகிறார்கள், அவர்களை பார்க்க வேண்டும் என்று என்னுடைய செயற்குழு உறுப்பினர் அவர்கள் சொன்னார்கள். சரி, அது இந்த நிகழ்ச்சி பார்க்கும்பொழுது இந்த கலைக்கூடத்தையும் பார்க்கணுன்ற ஒரு ஆவல் இருந்தது. அதன் பிறகுதான் தெரியும் இங்கே குரு பூஜை நடக்கிறதுனா ரொம்ப சந்தோஷம். ஏன்னு கேட்டால் அவர் நல்ல பழகியவர்,
கலைக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டவர் தான் சொல்லணும். அப்பேற்பட்ட குடும்பத்திலே அவருக்கு இந்த ஒரு சிறப்பு செய்கிறார்கள் என்று சொன்னால் நாங்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைகிறோம். சந்தோஷம். உங்களுடைய குடும்பம்லாம் வாழ வேண்டும், வளர வேண்டும், எல்லா கலைஞருக்கும் உங்களால் முடிந்த உதவிகள் செய்ய வேண்டும். அதேபோல் கலைஞர்கள் எல்லாம் இந்த கலைக்கூடத்தை நம்பி இந்த கலையை வளர்ப்பதோடு தங்களுடைய குடும்பமும் வளர வேண்டும் என்று வாழ்த்தி உங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய மீண்டும் ஒரு முறை நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இதை பாடினார்கள். அந்த பகவத்கீதையை இந்த முறை எங்களுக்காக கலைஞர்களுக்காக ஒரு முறை நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு, நான் இப்போ கொஞ்சம் வெளியில நிறைய போறது இல்லை. எல்லாமே நம்ம கம்பெனிலே சரி. அண்ணன் ஆசைக்காக நான் கண்டிப்பா பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனாத்தாய சம்பவாமி யுகே யுகே. மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா, மரணத்தின் தன்மை சொல்வேன். மானிடர் ஆன்மா மரணம் எய்தாது மறுபடி பிறந்திருக்கும். மேனியை கொள்வாய், மேனியை கொள்வாய், என்னை அறிந்தாய், எல்லா உயிரும் எனதென்றும் அறிந்து கொண்டாய். கண்ணன் மனன் கல் மனதென்றோ காண்டீபம் நழுவவிட்டாய், காண்டீபம் நழுவவிட்டாய். மன்னனும் நானே, மக்களும் நானே, மரம் செடி கொடியும் நானே. சொன்னவன் கண்ணன், சொல்பவன் கண்ணன். துணிந்து நில் தர்மம் வாழ. புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னால் அந்த புண்ணியம் கண்ணனுக்கே. போற்றுவார் போற்றலும், தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே. கண்ணனை சாற்றினான், கண்ணனை சாற்றினான், கண்ணனே கொலை செய்கின்றான். காண்டீபம் எழுக, நின் கைவன்மை எழுக, இக்கலமெல்லாம் சிவக்க வாழ்க. நிறைய பெரியவங்க இருக்கீங்க. எங்க தாத்தா இருக்காரு, என்ன தோல் மேல தூக்கி வளர்த்த தாத்தா. அவர் எதிர்க்க நான் ஏதாவது தவறா பாடினா மன்னிச்சிருங்க. எல்லாமே மூத்த கலைஞர்கள் இருக்கீங்க, பழம்பெரும் புலிகள் நம்ம கலை குடும்பத்துல. உங்களுக்கு உங்களுடைய பேத்தி எதனா தவறா பாடினா மன்னிச்சுக்கோங்க. உங்களுடைய ஆசீர்வாதம், அன்பு தான் என்னை இந்த அளவுக்கு எல்லார் மனசுலயும் வளர்த்துட்டு இருக்கு. அதாவது ஒரு கலைத்துறையில அம்மு என்ன பண்றாங்க அப்படின்னா, அம்மு வேஷம் போடல, பாட்டு பாடல, பெட்டி வாசிக்கல, மிருதங்கம் வாசிக்கல. சிவா அம்மு நாடக மன்றம் அப்படிங்கிற ஒரு பேர் எடுக்கு அப்படின்னா காரணம் உங்க எல்லார் மனசுலயும் ஒரு இடம், கலைவாணியோடைய அருள். அது அப்பாவுடைய ஆசீர்வாதம் எப்படி எனக்கு கிடைக்குமோ அது போல நீங்க எல்லாரும் ஒரு நல்ல உள்ளமா எனக்கு இருந்து, என்னுடைய நாவில் கலைவாணி இருந்து, ஒவ்வொரு ஊர் மக்கள் கிட்டையும் பேசி உங்களுக்கான தாம்பூலம் நான் வாங்கி கொடுக்கறதுனால பூவோட சேர்ந்து நாரும் மணக்கும் சொல்ற மாதிரி உங்க எல்லாரோட சேர்ந்து நானும் மணந்துட்டு இருக்கேன். இந்த பாக்கியம் எனக்கு என்னைக்கும் கிடைக்கணும், 7 ஜென்மத்துக்கும் கிடைக்கணும். நன்றி. மகிழ்ச்சி. தொடர்ந்து நிகழ்வு நடைபெறும். அப்பாவுக்கு உங்க ஒவ்வொருத்தரோட கையாலையும் மலர் தூவி அவருக்கு நீங்க குரு பூஜையை செலுத்தணும், காணிக்கையா செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். நம்மளுடைய கலைத்துறையில இருக்கிற வயது என்ன முதல்ல கூப்பிடல, என்னைக்குமே நம்ம துறையில எந்த மன கஷ்டமும் வந்ததில்ல. ஆனாலும் இப்ப நான் கூப்பிட போறதும் மூத்த கலைஞர்கள்ல இருந்து கூப்பிடுறேன். ஏன்னா நம்ம இளைய தலைமுறையினர் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணலாம், பெரியவங்களை நம்ம முதல்ல கூப்பிடலாம். என்னுடைய தாத்தா அப்பா நம்ம அரியாத்தம்மன் கோவில்ல பாத்தீங்க, கீழே இருமுடி பைய தூக்கி தலை மேல கட்டிட்டு என்ன தோல் மேல உட்கார வச்சு என்ன கூட்டிட்டு போனது எங்க தாத்தா தான். பஸ்லயும் சரி என்னை விடவே மாட்டாரு, என் பேத்தி என் பக்கத்துல தான் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆரணியில அவரோட ஊர் செய்யாரு.
இளநீர் குன்றம் செய்யாறு பக்கத்துல, அங்க இருந்தாலும் அப்பா கூட தான் எப்பவுமே மலைக்கு போவாரு. என் பேத்தியை நான் தான் கூட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய தாத்தா இப்பவும் கேட்டுட்டு இருக்காரு. என் பேத்தியோட பசங்களையும் நான் தான் ஐயப்பனை காமிக்க வச்சு இந்த அளவுக்கு உங்க எல்லார் மனசுலயும் இடம் பிடிக்கிறேன்னா இந்த மாதிரி நல்லவர்கள் அவங்க சொல்லுவாங்க, அந்த மாதிரி பெரியவங்க கையால நான் வளர்ந்ததுனால இந்த அளவுக்கு ஒரு பெரும் பாக்கியம் எனக்கு இருக்கு. இப்ப தாத்தா வந்து அப்பாவோட இருந்த அனுபவங்கள், நாடகத்துறையில அவர் பெற்ற அனுபவங்கள், இன்னைக்கு அவங்க பேத்தி என்ன பண்றாங்கன்றத பத்தி தாத்தா சொல்லுவாரு. முதல்ல அப்பாவுக்கு மலர் தூவி உங்களுடைய பச்சையப்பன் வில்லன் ரஜினி மாதிரி எங்க தாத்தா. வயசானாலும் உங்க அழகும் ஸ்டைலும் இன்னும் உங்களை விட்டு போல அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க படையப்பால. அந்த மாதிரி எங்களுடைய தாத்தாவுக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டமே இருக்கு. அதிகப்படியா அவரை விரும்புற ஊரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தர்மபுரி பக்கம் நிறைய விரும்புவாங்க. அதே போல செஞ்சி பக்கத்துல அவரை ரொம்ப விரும்புவாங்க. இந்த லாலாப்பேட்டை லைன்ல ரொம்ப ரொம்ப விரும்புவாங்க. என்னுடைய தாத்தா வந்து அப்படி கண்ணை மூடிட்டு பேசிட்டே இருப்பார். அந்த வசனத்தை கேட்டுக்கிட்டே இருக்கலாம். இதுக்கு மேல நாடகத்துறையில இவர் மாதிரி யார் பிறப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒவ்வொரு ஊர் மக்கள் வாயிலையும் இது போல பேர் சம்பாதிச்சிருக்காரு. எனக்கு ஒரு வருஷமும் புது வருஷம் பிறக்கும் போது நம்ம தாத்தாக்கு வயசு குறைஞ்சிட்டே போனோம், வயசு ஏறக்கூடாது அப்படின்னு தான் நான் கடவுள் கிட்ட வேண்டிப்பேன். தாத்தா பேசு. ஆரணிமா நகரில் வாழ்வாங்கு வாழ்ந்து நம்மையெல்லாம் விட்டு பிரிந்த நாடக உலக பிரம்மா, கலை உலக மேதை வி சிவா அவர்களின் குரு பூஜைக்கு வருகை தந்திருக்கும் நாடக உரிமையாளர் அவர்களே, நாடக ஆசிரியர் அவர்களே, என்னை போன்ற நடிகர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சார்பிலும் இங்கிருக்கும் பொதுமக்கள் சார்பிலும் இதோ இருக்கும் என் பேத்தி சிவா அம்மு பார்த்திபன் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கனி என்றால் 3, மா பலா வாழை. மும்மூர்த்திகள் 3, பிரம்மா விஷ்ணு சிவன். சங்கீத மும்மூர்த்திகள் 3, பெரும்பாலும் சிலருக்கு தெரியாது. அது மட்டும் தியாகராஜ பாகவதர், சாமா சாஸ்திரி, முத்துசாமி தீட்சிதர், இவங்க சங்கீதத்தில் மும்மூர்த்திகள். அந்த சங்கீதத்தில் மும்மூர்த்திகள் போல எங்க அம்மு 3 எழுத்து முக்கணியும் நீ, சங்கீத மும்மூர்த்திகளும் நீ. இந்த 3 எழுத்துன்னா அது ஆண்டவனுடைய படைப்பு. எல்லோருக்கும் அது அமைவதில்லை. ஏதோ என்னை போன்ற நடிகர்கள் உழைக்கிறார்கள், குடும்பத்தை நடத்துகிறார்கள். இருந்தாலும் என் அருமை மக்களுக்காக ஒரு பாடல். தாய் வயத்தில் பிறக்க வச்சான், எங்களை மேடையில் ஆட வச்சான். தாய் வயத்தில் பிறக்க வச்சான், எங்களை மேடையில் ஆட வச்சான். தாய் வயிற்றில் பிறக்க வச்சான், கட்டின மனைவி பெண்டுடன் பிள்ளை எல்லாம் எங்கள் வீட்டில். நடிகர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நாடகம் ஆடுகிறோமே நாட்டில். 2 லைட்டுகள் எரியும் இடமே அதுதான் எங்கள் வீடு. 2 லைட்டுகள் எரியும் இடமே அதுதான் எங்கள் வீடு. நடிகர்கள் எல்லாம் உழைத்து உழைத்து மன்றத்திற்கு புகழை தேடு, மன்றத்திற்கு புகழை தேடு. தாய் வயத்தில் பிறக்க வச்சாம், எங்களை மேடையில் ஆட வச்சாம். தாய் வயத்தில் பிறக்க வச்சாம், எங்களை மேடையில் ஆட வச்சாம். தாய் வயத்தில் பிறக்க வச்சாம். என் நன்றி கொண்டாட்டு உய்விந்தா உய்வில்லை, செய் நன்றி கொண்ட மகற்கு. நடிகர்கள் எல்லாம் உழைத்து உழைத்து மன்றத்திற்கு புகழை
இந்த வயது வளர்க்கிறோம் என்றான் வயது ஆய் வயத்தில் பிறக்க வச்சாம் எங்களை மேடையில் ஆட வச்சாம் தாய் வயத்தில் பிறக்க வச்சாம் எங்களை மேடையில் ஆட வச்சோம் தாய் வயத்தில் பிறக்க வச்சாம் இந்த வாய்ப்பணி அளித்த நாடக உரிமையாளர் அவர்களுக்கும் நாடக ஆசிரியர் அவர்களுக்கும் என்னை போன்ற நடிகர்களுக்கும் என்னுடைய பேத்தி அம்மு அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். திருப்பி